கங்க நாடுன்னு ஒரு நாட்டை மச்சேந்திரன்னு ஒரு ராஜா வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு இந்திரசேனான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தா, இளவரசி. அந்த இளவரசி இந்திரசேனா வந்து உலகத்திலேயே அவ்வளோ அழகாக இருப்பாள். அதனால் நிறையா நாட்டு இளவரசர்கள் என்ன பண்ணாங்க, அவளை வந்து எப்படியாவது கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மச்சேந்திரன் என்ன பண்ணார், அவரோட நாட்டுக்கு பக்கத்தில் இருந்த கடலில் 1000 அடி உசரத்தில் கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய கோட்டையை கட்டி அந்த கோட்டைக்குள்ளே இந்த இளவரசி இந்திரசேனாவை கொண்டு போய் அங்கே வச்சிட்டார். இளவரசிக்கு வேணுங்கிற உணவுப் பொருட்கள் எல்லாமும் அங்கே கொண்டு வச்சிட்டாரு. அவளோட கூட இருக்கிறதுக்கு ஒரு 100-150 தோழியர்களையும் கொண்டு அங்கே இறக்கிட்டாரு. அவங்களோட இளவரசி மட்டும் அங்கே இருந்தா அந்த கோட்டையில். அந்த கோட்டை வந்து ஒரு முனிவர் என்ன பண்ணியிருந்தார், அந்த கோட்டைக்குள்ளே வேறு யாருமே நுழைய முடியாதபடிக்கு மந்திர சக்தியால் அந்த கோட்டையை கட்டி வச்சுருந்தார். அந்த கோட்டை பார்த்தா கடலுக்கு நடுவில் இருக்கும், 1000 அடி உசரத்தில் இருக்கும். மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவார், இந்த மச்சேந்திரனும் அரசி காயத்ரியும் அங்கே போவாங்க கப்பலில். அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வேணுங்கிற உணவுப் பொருட்கள்லாம் அங்கே கொடுத்துட்டு பொண்ணை பார்த்துட்டு அவங்க திரும்ப வந்துடுவாங்க. அந்த இளவரசி வந்து ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் அவங்க அம்மா அப்பாட்ட அவரே அழுவா, என்னால் வந்து இந்த கோட்டைக்குள்ளே தனியாக இருக்க முடியல, இவங்களோட எனக்கு உலகத்தை பார்க்கணும் போல் இருக்குது, நம்ம நாட்டை பார்க்கணும் போல் இருக்குது, என்னையே இந்த மாதிரி ஒரு கோட்டையில் கொண்டு சிறை வச்சுருக்கீங்க, என்னையும் உங்களோட கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அழுவா. அப்போ இந்த ராஜா என்ன சொல்லுவார், உனக்கு சீக்கிரமே வந்து ஒரு சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன், அந்த சுயம்பரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிவிட்டு நீ அவங்க நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணுக்கு எப்படி தகுந்த மாப்பிள்ளையை பார்க்குறதுன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இந்த இளவரசிக்கு தகுந்த மாதிரியான ஒரு இளவரசனை பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசனை பண்ணிகிட்டு இருந்தார். இப்படியே கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காட்டில் ஒரு மந்திரவாதி இருந்தான். அவன் பேர் சோமன். அவன் என்னென்னா, இந்த இளவரசி இந்திரசேனாவோட அழகை பற்றி அவன் கேள்விப்பட்டான். உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இளவரசி இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிறத கேள்விப்பட்டான். உடனே அவன் ஒரு திட்டம் போட்டான். இவ்வளோ அழகான இளவரசியை கொண்டு போய் காளி தேவிக்கு பலி கொடுத்தா உலகத்திலேயே இருக்கிற நிறையா பணம் நமக்கு கிடைக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட நம்ம ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகிடலாம், நிறையா செல்வம் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு திட்டம் போட்டான். எப்படியாவது இந்த இளவரசி இந்திரசேனாவை கடத்திக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த முனிவரால் மந்திர கட்டு போட்ட கோட்டையில் அந்த இளவரசி இருக்கிறதுனால இந்த சோமனால் அங்கே போய் அவளை கடத்த முடியல. அதுலேயே இந்த சோமனுக்கு ரொம்ப கோபமாக வந்துச்சு. உடனே அவன் என்ன பண்ணான், அவன்கிட்ட இருக்கிற மாய கண்ணாடியை எடுத்து அந்த மாய கண்ணாடியை தேய்ச்சி இந்த இளவரசியை வந்து எப்படி கடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாய கண்ணாடிக்கிட்ட கேட்டான். கேட்ட உடனே அந்த மாய கண்ணாடி என்ன பண்ணுச்சு, அந்த நாட்டுக்கு வடக்கு கோடியில் மகேந்திர மலைன்னு ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மகேந்திர மலைக்கு அந்த பக்கம் காந்தார மலைன்னு இன்னொரு மலை இருக்குது, மகேந்திர மலையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி. இந்த 2 மலையும் பார்த்தா அப்படியே பாறாங்கல்லால் செங்குத்தாக இருக்கும். அது மேலே யாராலையுமே ஏற முடியாது மனுஷங்களால். ஏறினாங்க அப்படின்னா அங்கேருந்து கீழே விழுந்தாங்கன்னா அவ்வளோதான், மண்டை உடஞ்சி செத்து போயிடுவாங்க. அவ்வளோ செங்குத்தாக இருக்கும், அதில் ஏறவே முடியாது. அந்த மாதிரி 2 மலை இருக்கும். அதில் இந்த மகேந்திர மலையை தாண்டி அந்த காந்தார மலைக்கு போனால் அந்த காந்தார மலையோட உச்சியில் இருக்கிற ஒரு பாறை மேலே ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் வந்து அண்டரண்ட பட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பறவை. அந்த பறவை பார்த்தா ஒரு பெரிய குடிசை வீடு மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய பறவை அது. அந்த பறவை வந்து அங்கே கூடு கட்டி முட்டை போட்டு வச்சுருக்கு. அந்த முட்டையை வந்து அந்த மாயா கண்ணாடி காட்டுச்சு. காமிச்ச உடனே இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு என்ன பண்ணணுங்கிறது. இந்த மந்திரவாதி சோமன் என்ன பண்ணியிருந்தான், அவனோட மந்திர சக்தியால் ஒரு 1000 தேவர்களை அடிமையாக வச்சுருந்தான். உடனே அவனுக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் அந்த தேவர்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. உடனே என்ன பண்ணான், ஒரு 2-3 தேவர்களை கூப்பிட்டு நீங்கள் 2 பேரும் கிளம்பி அந்த இதுக்கு போங்க, மகேந்திர மலையை தாண்டி காந்தார மலைக்கு போங்க,
போயிட்டு அந்த அண்டரண்ட பட்சியோட முட்டையை வந்து தூக்கிட்டு வந்துடுங்க, இங்கே அது திருடிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னான். உடனே அவங்களும் இவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு நேர அந்த மகேந்திர மலையை தாண்டி அந்த காந்தார மலைக்கு போனாங்க. அவங்கெல்லாம் தேவர்கள்ங்கிறதுனால அவங்க வந்து அப்படியே இந்த மனுஷங்க மாதிரி மலை ஏறிலாம் போக மாட்டாங்க, அப்படியே பறந்து போய் அங்கே இறங்கிட்டாங்க. இறங்கி அந்த முட்டையெல்லாம் தூக்கிட்டு நேர இந்த மந்திரவாதி சோமன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த முட்டையெல்லாம் அவ்வளோ பெருசாக இருந்தது, ஒவ்வொரு முட்டையும். அதை வாங்கி உள்ளே வச்சிட்டான். வச்ச உடனே இந்த அண்டரண்ட பட்சி என்ன பண்ணுச்சு, அங்கே முட்டையை காணுன்னொடனே அது வந்து யோசித்து பார்த்துச்சு, யார் வந்து முட்டையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது யோசித்து பார்த்துச்சு. அதுக்கு வந்து முக்காலமும் தெரியும் யார் எடுத்துகிட்டு போயிருக்காங்கங்கிறத இதால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி யோசித்த உடனே இந்த மந்திரவாதி சோமன்கிட்ட தான் அதோட முட்டையெல்லாம் இருக்குங்கிறது அதுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே நேர பறந்து இந்த மந்திரவாதி சோமன் இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. அது அவ்வளோ பெரிய பறவையா, அந்த பறவையோட காலெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும் அந்த பறவையோட காலே. அது வந்து மனுஷங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாக காலால் பிடிச்சி தூக்கிடும், அவ்வளோ பெரிய பறவை. அது வந்து சோமன்கிட்ட வந்து சோமனுக்கு நிறையா மந்திர சக்தியும் இருக்குங்கிறது அதுக்கு தெரியும். அதனால் ஏன் என்னோடய முட்டையெல்லாம் வந்து திருடிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே இந்த சோமன் சொன்னால், எனக்கு வந்து இந்த கடலுக்கு நடுவில் ஒரு கோட்டை இருக்குது, அந்த கோட்டையில் இளவரசி இருக்கா. அந்த இளவரசி வந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரியும் அந்த கோட்டையோட மேல் தளத்துக்கு வந்து மொட்டை மாடிக்கு வந்து அங்கே உட்காந்துட்டு நிலாவை வேடிக்கை பார்ப்பா. எனக்கு வந்து அந்த இளவரசி நீ தூக்கி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்ட அப்படின்னா நான் உன்னோட முட்டையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். உடனே அண்டரண்ட பட்சி வந்து அதோட முட்டையை காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு, சரி பௌர்ணமி அன்னைக்கு நான் போய் அந்த கோட்டையில் மொட்டை மாடியில் இருக்கிற அந்த பொண்ணை நான் தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. பார்த்தா பௌர்ணமிக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. இந்த மந்திரவாதி சோமன் என்ன பண்ணால், சரி கண்டிப்பாக இளவரசியை வந்து அந்த அண்டரண்ட பட்சி வந்து தூக்கிட்டு வந்துடும், அது தூக்கிட்டு வந்த உடனே நம்ம வந்து இளவரசியை கொண்டு போய் காளி தேவிக்கு பலி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டான். இதுக்கு நடுவில் என்னாச்சு, பௌர்ணமிக்கு முத நாள் அந்த கோட்டையில் இளவரசி இருக்கால இந்திரசேனா, அவளோட ஃப்ரெண்டு தோழி ஒருத்தி இருக்கா, அவள் பேர் அபரஞ்சி. அவளுக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு வந்து இந்த இளவரசி வந்து மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி, நின்றுக்கிட்டு நிலவை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அப்போ வந்து யாரோ ஒரு மந்திரவாதி வந்து அந்த இளவரசியை தேடுற மாதிரியும், ஒரு பெரிய பறவை வந்து இளவரசியை வந்து அந்த காலில் தூக்கிட்டு போகிற மாதிரியும் அவளுக்கு ஒரு கனவு வந்துச்சு. உடனே அவள் பயந்து அலறி அடித்து எழுந்திருச்சா. என்ன இப்படி விசித்திரமாக ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சா நாளைக்கு தான் பௌர்ணமி அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிச்சு. சரி இந்த இளவரசிக்கு ஏதாவது இந்த மாதிரி பட்சி கிட்சி வந்து இளவரசி தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், அந்த ராஜா வந்து இங்கே இருக்கிற தோழிகளோட தலையெல்லாம் வெட்டி கொன்னுடுவார். அதனால் எப்படியாவது இதை வந்து நம்ம காப்பாற்றணும் இந்த இளவரசி அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டா. அங்கே பார்த்தா இன்னொரு தோழி ஒருத்தி இருக்கா, மோகனாங்கின்ட்டு. அவள் வந்து வீணை வாசிச்சான்னு வச்சுக்கோ, இந்த இளவரசி வந்து அப்படியே மயங்கி போய் கேட்டுக்கிட்டு இருப்பாள் அந்த வீணையை, அவ்வளோ நல்லா வீணை வாசிப்பா. உடனே இந்த அபரஞ்சி வந்து என்ன பண்ணா, ஒரு பிளான் பண்ணான். பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் அந்த மோகனாங்கியை கூப்பிட்டு, பார் நீ வந்து இன்றைக்கி வந்து ராத்திரி ஃபுல்லாக நீ வீணை வாசிச்சுக்கிட்டு இளவரசியோட உட்காந்துக்கிட்டு, இளவரசி வந்து உன் வீணையை நீ வாசிக்கிறத கேட்டு அப்படியே மயங்கி போய் உட்காந்து வீணையை கேட்டுக்கிட்டே இருப்பா, இன்றைக்கி இளவரசி மொட்டை மாடிக்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்னான். அவளும் சரின்ட்டு அங்கே உட்காந்து இளவரசிட்டு வந்து நான் இன்றைக்கி வீணை வாசிக்கட்டுமா அப்படின்னு கேட்டா. சரி எடுத்துகிட்டு வந்து வாசி அப்படின்னு சொன்னான். உடனே அவள் வீணை வாசிக்க ஆரம்பித்தா. அப்படியே இந்த இளவரசி இந்திரசேனா வந்து உட்காந்துக்கிட்டே அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அந்த வீணையை கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த மோகனாங்கி வந்து அவ்வளோ நல்லா வீணை வாசிப்பா. அவள் வீணை வாசிக்கிறா, இந்த இந்திரசேனா உட்காந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த அபரஞ்சி என்ன பண்ணா, மெதுவாக அங்கேருந்து அந்த இளவரசியோட ரூமுக்கு போய் இளவரசியோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து அபரஞ்சி போட்டுக்கிட்டு ஒரு இளவரசி மாதிரியே அவளை மேக்கப் பண்ணிக்கிட்டு நேராக மொட்டை மாடிக்கு வந்து மொட்டை மாடியில் குறுக்கை நடுக்கை நடந்துக்கிட்டு அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ தான் பார்த்தா தூரத்தில் ஒரு பெரிய பறவை வர மாதிரி இருந்துச்சு. உடனே நம்ம கனவுல நினச்ச மாதிரியே ஒரு பெரிய பறவை வருதே அப்படின்னு அந்த அபரஞ்சி நினச்சிக்கிட்டா. திடீர்னு அந்த பறவை வேகமாக கிட்ட வந்துச்சு.
வந்துட்டு இந்த அபரஞ்சியை வந்து 2 கால்லையும் அப்படியே கவ்வி தூக்கிச்சு. தூக்கினோடனே அபரஞ்சி வந்து பயங்கரமாக அலறினான். அலறின உடனே அந்த சத்தத்தை கேட்டு இந்த மோகனாங்கி என்ன பண்ணா, வீணை வாசிச்சுக்கிட்டு இருந்தவ திடீர்னு வீணை வாசிக்கிறத நிறுத்திட்டா. நிறுத்தின உடனே இந்த இந்திரசேனா திடீர்னு முழிப்பு வந்துச்சு. வந்து என்ன அபரஞ்சி அலற மாதிரி இருக்குது மாடியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாடிக்கு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்த்தா இந்த அபரஞ்சியை வந்து ஒரு பெரிய பறவை தூக்கிட்டு போகிறத பார்த்தா காலில். அவ்வளோதான், இந்த இளவரசிக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. இதை மாதிரி ஒரு கோட்டையில் கொண்டு நம்மளை சிறை வைக்கிற மாதிரி வச்சு இப்போ நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அபரஞ்சி அவளையும் வந்து ஒரு பெரிய பறவை தூக்கிட்டு போகிற அளவுக்கு நம்ம கொண்டு விட்டோமே அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப வருத்தப்பட்டா. வருத்தப்பட்டு என்ன பண்ணா, இதை மாதிரி நம்ம வந்து உயிர் வாழறதுக்கு உயிரை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணா, அந்த கோட்டையிலேருந்து கடலுக்குள்ளே குதிச்சிட்டா. கடலுக்குள்ளே குதித்த உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ இளவரசி கடலுக்குள்ளே குதிச்சிட்டா அப்படின்னு எல்லாரும் எப்படி வந்து அவளை காப்பாற்றுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்தா இந்த கடலுக்கு அடியில் ஒரு பாதாள உலகம் இருந்துச்சு. அந்த பாதாள உலகத்துலேருந்து ஜெயந்தன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், இந்த மோகனாங்கி வீணை வாசிக்கிறத கேட்டு இவ்வளோ அருமையாக யாரோ வீணை வாசிக்கிறாங்களே, அதை கொஞ்சம் கிட்டத்தில் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திமிங்கலத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு அங்கேருந்து வந்து அந்த கோட்டைக்கிட்ட இருக்கிற கடலில் வந்து நின்றுக்கிட்டு இந்த மோகனாங்கி வாசிக்கிற வீணையை கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தான் பார்த்தா திடீர்னு இந்த இளவரசி வந்து கடலுக்குள்ளே குதித்து அந்த திமிங்கலத்து மேலே வந்து டொம்முன்னு விழுந்தா. விழுந்த உடனே இந்த ஜெயந்தன் வந்து யார் இதுன்னு தெரியலையே, யாரோ ஒருத்தி வந்து திடீர்னு திமிங்கலத்து மேலே ஒரு இளவரசி வந்து விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே திமிங்கலத்தோட அந்த இளவரசியும் கூட்டிக்கிட்டு நேராக பாதாள உலகத்துக்கு போயிட்டான். போயிட்டு பாதாள உலகத்தில் இருக்கிற ராஜா கிட்ட கொண்டு போய் இந்த இளவரசியை கொண்டு நிறுத்தினான். இதை மாதிரி அவங்க கடலில் குதிச்சுட்டாங்க, நான் தான் தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. உடனே அந்த பாதாள உலகத்து ராஜா என்ன பண்ணார், இந்த இளவரசிக்கு மயக்கம்லாம் தெளிவிச்சு நீ யார், ஏன் வந்து இது மாதிரி கடலில் குதிச்ச அப்படின்னு கேட்டார். இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொன்னான். சொன்ன உடனே நான் இதை மாதிரி இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு வந்து அழகாக இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அழுதா. உடனே அந்த ராஜா சொன்னார், சரி நீ ஒன்று பண்ணு, இங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி மாயாலோகம்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த மாயா உலகத்துக்கு போனேன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு எப்படி மூஞ்சி வேணுமோ அது மாதிரி மூஞ்சி மாற்றி வச்சுக்குவாங்க, எப்படி அவங்களோட உடம்பு வேணுமோ அது மாதிரி உடம்பையும் மாற்றி வச்சுக்குவாங்க. அது மாதிரி அங்கே நிறையா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி இருக்கும். நீ உனக்கு எப்படி வேணுமோ, உனக்கு அழகே வேண்டாம் அப்படின்னா அழகே இல்லாத ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி உன்னை மாற்ற சொன்னால் அவங்க மாற்றிடுவாங்க. நீ அங்கே போய் ஒரு சாதாரண பொண்ணாக மாறி வந்துரு, என்கிட்ட ஒரு மாய கம்பளம் இருக்குது, அதில் எடுத்துக்கிட்டு நீ ஏறி அங்கே மாயாலோகத்துக்கு போன அப்படின்னா நீ ஒரு சாதாரண பொண்ணாக மாறிட்டு திரும்ப வந்துரு அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கேருந்து அந்த மாய கம்பளத்தில் ஏறி உட்காந்துட்டு மாயாலோகத்துக்கு கிளம்பி போனான். கிளம்பி போயிட்டு அந்த மாயாலோகத்தில் போய் இறங்கின உடனே அங்கே வந்து நிறையா இடத்துல அது மாதிரி வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்மளோட முகத்தெல்லாம் மாற்றுற இது இருந்துச்சு. அது மாதிரி ஒரு இடத்துக்கு இவ போனான். போயிட்டு இந்த மாதிரி வந்து என்னோட முகத்தெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னான். அந்த மாயாலோகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா இந்த இந்திரசேனாவோட ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஏன்னா அவங்கவுங்க முகத்தை அவங்கவுங்க நல்லா மாற்றிக்கலாம்ல, அது மாதிரி அழகாக மாற்றிட்டு இருந்தாங்க. உடனே உங்களுக்கு எப்படிப்பட்ட முகம் வேணும் அப்படின்னு கேட்டு அவங்க நிறைய அழகான முகத்தெல்லாம் காமிச்சாங்க. இந்த மாதிரி முகம்லாம் எனக்கு வேண்டாம், நான் வரைஞ்சி தரேன், அதே மாதிரி என் முகத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்திரசேனா என்ன பண்ணா, அபரஞ்சியோட முகம் மாதிரி அப்படியே வரைஞ்சி காமிச்சா. எனக்கு வந்து என்னை வந்து அபரஞ்சி மாதிரி மாற்றி விட்டுருங்க அப்படின்ட்டு. ஏன்னா அபரஞ்சியோட அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்களோட பொண்ணை தான் ஒரு பறவை தூக்கிட்டு போயிடுச்சுல்ல, அதனால சரி இனிமேல் நம்ம வந்து அபரஞ்சியோட அம்மா அப்பாவோட போய் அபரஞ்சி மாதிரி அவங்களோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அபரஞ்சி மாதிரி மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டாங்க. உடனே சரின்னு அவங்களும் அபரஞ்சி மாதிரி மாற்றிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்னாச்சு, இந்த அண்டரண்ட பட்சி வந்து இந்த அபரஞ்சியை தூக்கிட்டு போச்சுல்ல, அது நேராக கொண்டு போய் அந்த மந்திரவாதி சோமன்கிட்ட கொண்டு போய் அபரஞ்சியை இறக்கிச்சு. இந்தாப்பா நீ கேட்ட பொண்ணு மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு நிலாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நான் வந்து காலில் பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டேன், என் முட்டையை கொடு அப்படின்னு கேட்டுச்சு. அவன் வந்து இந்த அபரஞ்சி வந்து அங்கே இறங்கின உடனே அவன் வந்து அவள் தான் இளவரசின்னு நினச்சிட்டான்.
உடனே முட்டையெல்லாம் கொடுத்துட்டான். அந்த அண்டரண்ட பட்சி வந்து முட்டையெல்லாம் வாங்கிட்டு அது போயிடுச்சு. உடனே அந்த அபரஞ்சிக்கிட்ட அவன் சொன்னான், நாளை காலையில் உன்னை காளிக்கு பலி கொடுக்க போகிறேன், நீ தயாராரு அப்படின்னா. உடனே அபரஞ்சி வந்து அதை கேட்டு கொஞ்சம் கூட பயப்படல, சரி அப்படின்ட்டா. அடுத்த நாளைக்கு காலையில் என்ன பண்ணான், அபரஞ்சியை கூப்பிட்டுக்கிட்டு அவன் கிளம்புனான். கிளம்பி அங்கே ஒரு பெரிய அருவி இருந்துச்சு. இப்போது அந்த அருவியில் போய் நல்லா குளிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னான். அருவியில் இவ குளிச்சுட்டு அப்படியே ஈரத்தோடு வந்தா. வந்த உடனே இந்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் இட்டுக்க அப்படின்னு சொன்னான். சந்தனத்தையும் குங்குமத்தையும் எடுத்து இட்டுக்கிட்டா. அவள் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ஒரு பெரிய அரளிப்பூ மாலை ஒன்று வச்சுருந்தான். இந்த அரளிப்பூ மாலையை எடுத்து போட்டுக்க அப்படின்னா. அரளிப்பூ மாலையை எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டா. என் கூட நடந்து வா காளி கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி கூட காளி கோயிலுக்கு கூப்பிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் அங்கே பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடத்தில் கரெக்டாக அவன் தலையை வச்சுக்க, நான் அவன் தலையை வெட்ட போகிறேன் இப்போ அப்படின்னா. சரி வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கழுத்தை வந்து கரெக்டாக அந்த பலிபீடத்தில் வச்சுக்கிட்டா. வச்சுக்கிட்ட உடனே டமால்னு கத்தியால் அவளோட கழுத்தை வெட்டி கொன்னுட்டான். கழுத்தை வெட்டின உடனே தலை தனியாக போயிடுச்சு. அப்படியே துண்டாக தலை தனியாக ஆயிடுச்சு. அப்படியே அந்த பலிபீடம் முழுக்க ரத்தம் கொட்டுது. உடனே பார்த்தா காளி வந்துட்டாங்க. இங்கேருந்து வந்துட்டு, சோமா இதை மாதிரி வந்து நீ கொடுத்த பலியில் வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். இதை மாதிரி இளவரசி இந்திரசேனாவை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் அவளோட தோழி எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த பொண்ணு அபரஞ்சி வந்து தன்னைத்தானே மாய்ச்சிக்கிட்டு உயிர் தியாகம் கொடுத்துருக்கா. அதனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு இந்த காளி சொன்னாங்க. அப்போ தான் இந்த சோமன் வந்து கொஞ்சம் குழம்பிட்டான். ஓ, இப்போ இது இளவரசி இல்லையா, இளவரசி பல வேற யாரையோ ஒருத்தர் பலி கொடுத்துட்டோம் போல இருக்குது அப்படின்னு அவனுக்கு தான் தோணுச்சு. தோணின உடனே இருந்தாலும் பரவாயில்ல, காளி தான் உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட எனக்கு அதிகமான பணம் செல்வம்லாம் வேணும், தங்கம் வைரம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னான். உடனே காளி தேவி பயங்கரமாக சிரிச்சிட்டாங்க. இந்த மகேந்திர மலையும் காந்தார மலையும் இருக்குல்ல, இந்த 2 மலைக்கும் நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்கு முழுக்க உனக்கு வந்து தங்கம் வைரம் இதை மாதிரி வந்து நிரப்பி கொடுத்துட்றேன், அது போருமா உனக்கு, அவ்வளோ செல்வம் போதுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மலைக்கு 2 மலைக்கு நடுவில் பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும். அது நிறையா தங்கம்ன உடனே அவனுக்கு அவ்வளவே ரொம்ப ஆனந்தமாயிடுச்சு. அது போதும் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி அந்த அபரஞ்சியோட தலை கிடக்குல்ல, அந்த தலையில் கண்ணெல்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு, உயிர் இருந்துச்சு இன்னும். உடனே காளிதேவி வந்து அபரஞ்சிக்கிட்ட சொன்னான், இதை மாதிரி வந்து உன்னோட ஃப்ரெண்டு இந்திரசேனாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ வந்து பலியாரத்துக்கு கூட நீ ரெடி ஆகிட்ட. நான் வந்து ரொம்ப உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்போ வந்து இளவரசி வந்து உன்னை தொடராலோ அப்போ உனக்கு மறுபடியும் உயிர் வந்துடும். அது வரைக்கும் உன் உடம்பும் தலையும் அப்படியே கல் சிலையாக மாறி இங்கேயே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காளிதேவி மறைஞ்சு போயிட்டா. மறைஞ்சு போன உடனே இந்த மந்திரவாதி இருக்கான் பாரு, அவன் என்ன பண்ணான், அந்த காளி கோவிலில் அப்படியே அந்த அபரஞ்சியை விட்டான். விட்டு நேராக அவன் வந்து கிளம்பி அந்த மகேந்திர மலையோட மேலே போயிட்டான். அங்கே நிஜமாகவே தங்கம் வைரம்லாம் வந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு. அங்கே போனால் இந்த மகேந்திர மலைக்கும் காந்தார மலைக்கும் நடுவில் முழுக்க அப்படியே தங்கமும் வைரமுமா ஜொலிக்குது. சூரிய ஒளியில் பட்டு அவ்வளோ மின்னுது எல்லாம். அதை பார்த்த உடனே அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அதுக்குள்ளே இந்த பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள்லாம் வந்து இந்த காளி கோவிலுக்கு வந்து பார்த்தாங்க. பார்த்தா அங்கே வந்து உடம்பு தனியாக தலை தனியாக கல் சிலை மாதிரி கிடக்கா இந்த அபரஞ்சி. அவளோட கழுத்துலேருந்து வடிஞ்ச ரத்தமெல்லாம் பார்த்தா அப்படியே குங்குமம் மாதிரி அந்த பலிபீடம் முழுக்க கொட்டி கிடக்கு. உடனே அவங்கெல்லாம் வந்து இது என்ன தெய்வம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குங்குமத்தை எல்லாரும் எடுத்து எடுத்து நெத்தியில் இட்டுக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்னாச்சு, இந்த இந்திரசேனா வந்து மாயாலோகத்துக்கு போயிட்டு அவளை அப்படியே அபரஞ்சி மாதிரி மாற்றிக்கிட்டால, மாற்றிக்கிட்டு நேராக அந்த மந்திர கம்பளத்தில் ஏறி பறந்து இந்த பாதாள உலகத்துக்கு வந்தா. வந்து அங்கே இருக்கிற ராஜாட்ட நான் வந்து இதை மாதிரி அபரஞ்சி மாதிரி மாறிட்டேன், நான் வந்து இனிமேல் அபரஞ்சியோட வீட்டுக்கு போய் நான் தான் அபரஞ்சின்னு சொல்லி இனிமேல் மிச்ச சுச்ச காலத்தை அபரஞ்சியோட அம்மா அப்பாவோட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மந்திர கம்பளத்தில் ஏறி அவள் கிளம்பி நேராக அபரஞ்சி வீட்டுக்கு வந்தா. அங்கே வந்து இறங்கினோடனே அபரஞ்சியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அழுது அப்போ தான் ஓஞ்சி போயிருந்தாங்க. ஏன்னா
அபரஞ்சியை வந்து ஏதோ ஒரு பறவை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு தானே அவங்களுக்கு தெரிஞ்சுது. உடனே அவங்க ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு அங்கே அபரஞ்சியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. வா அபரஞ்சி, எப்படி நீ வந்த? இது மாதிரி உன்னை ஏதோ ஒரு பெரிய பறவை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆமாம், என்ன ஒரு பெரிய பறவை தூக்கிட்டு போச்சு, நடுவில் எங்கேயோ ஒரு காட்டில் இந்த கீழே போட்டு அது போயிடுச்சு. நான் அந்த காட்டில் ஒரு பெரிய மரத்தில் வந்து விழுந்து அதுக்கப்புறம் அந்த காட்டிலேருந்து தட்டு தடு மாதிரி வெளியே வந்து எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மெதுவாக இப்போ தான் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேளை நீ உயிரோட வந்தியே, நீ உயிரோட வராமல் போயிட்ட அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் வந்து ரொம்ப கவலைப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அபரஞ்சியோட அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணாங்க, அபரஞ்சியை கூப்பிட்டு வா உன்னை ஒரு காளி கோயிலுக்கு கூப்பிட்டு போய் முதல்ல நீ நல்லபடியாக வந்ததுக்காக அந்த காளிக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு காளி கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே பார்த்தா பலிபீடத்தில் தலை தனியாக உடம்பு தனியாக கல் சிலை மாதிரி கிடக்கா இந்த அபரஞ்சி. இவன் என்ன பண்ணா, அந்த குங்குமத்தை வந்து தொட்டு இவ்வளோ நெத்தியில் இட்டுக்கிட்டு இந்த கல் சிலையை தொட்டா பாரு, உடனே அந்த தலையும் அந்த உடம்பும் அப்படியே வந்து ஒன்றா ஒட்டிக்கிட்டு அந்த அபரஞ்சி வந்து அப்படியே எழுந்திரிச்சிட்டா. எழுந்திரிச்ச உடனே அப்போ தான் அந்த அபரஞ்சியோட அம்மா அப்பா பார்த்தாங்க, என்ன இந்த பொண்ணு நம்ம அபரஞ்சி மாதிரி இருக்காளே அப்படின்ட்டு. அதுக்குள்ளே எழுந்திரிச்ச அபரஞ்சி சொன்னா, இளவரசி உங்களுக்கு ரொம்ப நன்றி என்னை உயிர்ப்பிச்சு விட்டுச்சுக்கு அப்படின்னு சொன்னான். உடனே இளவரசி வந்து நான் இளவரசி இல்லை, நான் அபரஞ்சி அப்படின்னு சொன்னான். உடனே அபரஞ்சி சொன்னா, இல்லை எனக்கு தெரியும், காளிதேவி வந்து என்னை பலி கொடுத்த உடனேயே இதை மாதிரி வந்து இளவரசி எப்போ வந்து உன்னை தொடராலோ அப்போ உனக்கு உயிர் வந்துடும் சொல்லியிருக்கா, அதனால வந்து நீங்கள் தான் கண்டிப்பாக இளவரசின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். அப்புறம்தான் வந்து இளவரசி வந்து நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். சொன்ன உடனே அதுக்குள்ளே இந்த அபரஞ்சியோட அம்மா அப்பா சொன்னாங்க, ஆமாம் எங்களுக்கும் வந்து நாங்களும் கேள்விப்பட்டோம் நடந்ததெல்லாம், இது மாதிரி வந்து இளவரசி வந்து கடலில் குதிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே அடுத்த மாதம் வந்து ராஜா வந்து அந்த கடல் கோட்டைக்கு போயிருந்தப்போ தான் தெரிஞ்சுது அவருக்கு இளவரசி வந்து கடலில் குதிச்சிட்டா அப்படின்னு. உடனே ராஜா வந்து அங்கே இருக்கிற எல்லா தோழியர்களையும் கப்பலில் ஏற்றிக்கிட்டு நேராக கொண்டு வந்து அவங்கவுங்க வீட்டில் விட்டுட்டு அந்த கடல் கோட்டையை வந்து இடித்து தள்ளிவிட்டாரு, இப்போ கடலில் கோட்டையும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அபரஞ்சி சொன்னால், இளவரசி நீங்கள் வந்து பழைய மாதிரி மாறணும், உங்களோட உருவத்துக்கே மாறணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு, வாங்க நம்ம 2 பேரும் இந்த மாயக்கம்பளத்தில் ஏறி மறுபடியும் பாதாள உலகத்துக்கு போவோம், அங்கே போயிட்டு அந்த பாதாள உலகத்தோட மன்னர்கிட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இங்கேருந்து 2 பேரும் அந்த மாயக்கம்பளத்தில் ஏறி நேராக பாதாள உலகத்துக்கு வந்தாங்க. வந்த உடனே 2 அபரஞ்சி வரத்தை பார்த்த உடனே அந்த பாதாள உலகத்தோட ராஜா வந்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டார். என்ன 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், நான் தான் இளவரசி இந்திரசேனா, நான் தான் இவ்வளோ மாதிரி மாறினேன், இப்போ எனக்கு வந்து என்னோடய பழைய உருவம் வேணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து மாயாலோகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, மாயா உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க முகத்தை வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க, அதனால அங்கே மாயாலோகத்தோட இளவரசர் ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு வந்து அது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற முகமெல்லாம் பிடிக்கவே இல்லை, அவருக்கு வந்து நேச்சுரலாக இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணு தான் வந்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவரும் ஆசைப்படுறாரு, வாங்க நம்ம மாயா உலகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபரஞ்சியை வந்து அங்கேயே விட்டுட்டு அந்த பாதாள உலகத்து ராஜாவும் இந்திரசேனாவும் அந்த மாயக்கம்பளத்தில் ஏறி நேர மாயாலோகத்துக்கு போனாங்க. அங்கே போன உடனே அந்த ஃபஸ்ட்டு அவள் போய் ஒரு இடத்துல போய் மூஞ்சியை மாற்றிக்கிட்டா இல்லை அபரஞ்சி மாதிரி, அதே இடத்துக்கு போய் எனக்கு என்னோடய பழைய உருவம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. உடனே சரின்ட்டு அவங்க வந்து மறுபடியும் அவளை வந்து இளவரசி இந்திரசேனாவாக மாற்றிட்டாங்க. மாற்றின உடனே இந்த பாதாள லோகத்து ராஜா வந்து இந்திரசேனாவை கூப்பிட்டுக்கிட்டு நேர மாயாலோகத்து ராஜா கிட்ட போனார். போயிட்டு, ராஜா உங்கள் பையனுக்கு வந்து இது மாதிரி ஒரு நல்ல இளவரசி வேணும்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கள கல்யாணத்துக்கு, இவ வந்து இந்த இந்திரசேனா இளவரசி இந்திரசேனா இவ அப்படின்னு சொல்லி இந்திரசேனாவை வந்து அங்கே கொண்டு போய் அந்த ராஜாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். உடனே அந்த இளவரசரை கூப்பிட்டு கேட்டாங்க, இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு. அந்த இளவரசனும் இவளை பார்த்த உடனே, ஆமாம் நேச்சுரலாக நல்லா அழகாக இருக்கா, இவ வந்து இங்கே இருக்கிற மாதிரி மூஞ்சியெல்லாம் மாற்றிக்காமல் இவ வந்து பிறந்ததுலேருந்தே நல்லா அழகாக இருக்கா, அதனால் நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டான். உடனே அங்கேயே இருக்கிற ஒரு கோவிலில் இந்திரசேனாக்கும் அந்த மாயாலோகத்து இளவரசனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த இளவரசன் இந்திரசேனா
அதுக்கப்புறம் இந்த பாதாள லோகத்து ராஜா இவங்க 3 பேரும் அங்கேருந்து மாயக்கம்பளத்தில் ஏறி நேர பாதாள உலகத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு அந்த ராஜா வந்து அங்கே இறங்கிக்கிட்டு சரி நீங்கள்லாம் உங்கள் நாட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபரஞ்சியும் இந்த மாயக்கம்பளத்தில் ஏற்றி விட்டார். ஸோ அபரஞ்சி, இந்திரசேனா, அதுக்கப்புறம் இந்த மாயாலோகத்து இளவரசர் இவங்க 3 பேரும் கிளம்பி நேர ராஜா மச்சேந்திரன் கிட்ட வந்தாங்க. வந்த உடனே ராஜாவுக்கு வந்து இந்திரசேனா மறுபடியும் கிடச்சிட்டா அப்படின்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்திரசேனா வந்து மாயாலோகத்து இளவரசனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ன உடனே அப்பாடா ஒரு நல்ல இளவரசனை தேடி கண்டுபிடிச்சி அவளே கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். எல்லாம் வான வேடிக்கையோடு அவங்களெல்லாம் வரவேற்று அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விழா எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மந்திரவாதி சோமன் இருக்கான்ல, இவன் என்ன பண்ணான், இந்த மகேந்திர மலையும் காந்தார மலைக்கும் நடுவில் இருக்கிற இடம் ஃபுல்லாக அந்த பள்ளத்தாக்கு முழுக்க தங்கமும் வைரமுமாக கொட்டியிருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து நம்ம எங்கேயா வெளில போனோம் நகர்ந்து போனோம் அப்படின்னா யாராவது வந்து இந்த தங்கத்தை திருடிக்கிடுவாங்களோ அப்படின்ட்டு அவன் அங்கேயே ராத்திரியும் பகலுமா உட்காந்து அந்த தங்கத்தை காவல் காக்க ஆரம்பித்தான். அவனுக்கு அந்த தங்கத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த தங்கத்தை வந்து எடுத்து வைக்கிறதுக்கும் இடம் கிடையாது, அவ்வளோ தங்கம் இருக்குது. அதை விட்டுட்டு போனால் யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோங்கிற பயம் வேறு. இப்படியே கொஞ்ச நாள் போக 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 என்னாச்சு, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து பைத்தியமாயிட்டான். அந்த காளி கொடுத்த தங்கமும் வைரமும் என்னாச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூழாங்கல்லாம் மாறி அப்படியே பூமிக்கு அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருச்சு. இந்த சோமன் என்ன பண்ணான், கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியமாகி அவன் வந்து அந்த மலையிலேயே இருந்துக்கிட்டு அங்கே ஆடு மேய்க்கிறவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களோட போய் அவங்களோட ஏதோ ஆடி பாடி அப்படியே அவங்க கொடுக்குற சாப்பாட்டையே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு வந்து தான் ஒரு பெரிய மந்திரவாதி, தனக்கு இவ்வளோ செல்வம் இருக்குது அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியல. அப்படியே இருந்து அவன் மாட்டுக்கும் சந்தோஷமாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.